நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம். இன்றைய நன்னாள். மாசி புனர்பூஷம் காண்மினின்று மண்ணுலகீர் தேசி இத்திவசத்து கேதென்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். கொல்லி நகர்கோன், கொல்லிமலை, கொல்லி நகர், கேரளத்தில் உண்டான திருவஞ்சிக்களம், வாய்த்த திருவஞ்சிக்களம். அங்குதான் குலசேகராழ்வார் அவதரித்தார். கும்பமாசம், மாசி மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்திலே க்ஷத்ரிய திலகமாய் சிறந்த அரசனாக குலசேகரர் அவதரித்தார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம் என்று சொல்லுவார்கள். அவர் தினமுமே ஸ்ரீரங்க யாத்திரை மேற்கொள்ள வேணும் என்று ஆசைப்படுவாராம். ஆனால் அரசாங்க அலுவல்கள், பக்தர்களை ஆராதித்தல், இதனால் ஓரொரு நாளும் தள்ளி தள்ளி போட்டு கொண்டு வந்தார். ஊரில் இருக்கும் அனைவருக்கும் அதே ஆசை. எப்போது ஸ்ரீரங்கம் செல்வோம், எப்போது ஸ்ரீரங்கநாதனை சேவிப்போம். அவனுக்காகவே பெருமாள் திருமொழிங்கிற அழகான பிரபந்தத்தை 4000 அருளிச் செயல்களில் முதல் 1000ல் சேர்க்கப்பட்ட பெருமாள் திருமொழி, இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிலகள் எண்ணுகுலோ கழிக்கு நாளே. என்ன ஆச்சரியமான முதல் பாடல். திருவரங்க தெம்பெருமானை கண்ணார என்று தரிசிப்பேனோ, தினமும் அங்கு யாத்திரை செல்ல வேண்டும் என் ஆசைப்பட்டார் குலசேகராழ்வார். அவருடைய திரு அவதார ஸ்தலம் கேரளத்தில் திருச்சூரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடுங்கலூர் என்னும் இடம். அதிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆச்சரியமான ஸ்ரீனிவாச பெருமானோடே தன் அவதார ஸ்தலமான திருவஞ்சிக்களத்தில் திரு குலசேகரபுரத்திலே குலசேகராழ்வார் எழுந்தருளி உள்ளார். இன்றும் அந்த இடத்துக்கு பெயர் TKS புரம் என்று சுருக்கமாக சொல்லுகிறார்கள். திரு குலசேகரபுரம் என்றோ இருந்தார் ஆழ்வார். இன்றும் அந்த இடத்துக்கு அதுவே திருநாமம். வாய்த்த திருவஞ்சிக்களம் என்றே மணவாள மாமனிகள் அதை கொண்டாடுகிறார். இவ்வளவு பேறு பெற்ற குலசேகராழ்வார் திருவேங்கடமுடையானிடத்தே எப்படியும் இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாவும் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனேன்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட திருவேங்கடத்தில் இருக்கணும்னு அவருக்கு எவ்வளவு ஆசை. அங்கே ஷண்பக மரமாக இருக்கேன், தம்பகமாக இருக்கேன், மீனாக பிறக்கிறேன், ஆறா ஓடுறேன், பாதையாக இருக்கேன், எப்படியா இருந்தாலும் சரி அந்த திருவேங்கடவன் வேங்கடவனான ஏழுமலையப்பன் ஸ்ரீனிவாசன் அவனை கண்ணார கூட இருந்து தரிசிக்க வேண்டும். அதனால் தான் திருவஞ்சிக்களத்தே ஸ்ரீனிவாச பெருமானோடு கூடியே என்றும் குலசேகராழ்வார் எழுந்தருளி உள்ளார். அவசியம் பக்தர்கள் எல்லாரும் அங்கு வந்து ஆழ்வாரை தரிசித்து ஆழ்வார் அருளும் ஸ்ரீனிவாசனுடைய அருளும் எப்போ உங்களுக்கு முடியுமோ அவசியம் அப்போது எழுந்துருளி தரிசித்து அனுக்கிரகம் பெறணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நன்னாளில் குலசேகராழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தின் போது அவர் திருவடிகளே சரணம். அவர் அருள் நமக்கு கிட்டட்டும். அவருக்கு இருந்த பக்தி, கைங்கரியம் பண்ணணுங்கிற தொண்டு மனப்பான்மை, அது ஒன்னொன்னு நமக்கு கிடைக்க வேண்டும். அவர் பாடிய பெருமாள் திருமொழி 105 பாசுரமும் நம் உள்ளத்தில் நீங்காமல் இருந்து பகவத் அனுபவத்தையே கொடுக்கட்டும். அவ்வாழ்வார் ஸ்ரீரங்கத்தை பாடினார், திருவேங்கடத்தை பாடினார், திருவித்துவக்கோடு ஆச்சரியமான திவதேசம் அந்த பெருமானை பாடினார். திருவித்துவக்கோடுங்கிறது மலையாளத்திலேயே இருக்கிற திவதேசம், அவர் பாடினார். அதே போல கண்ணபுரம், திரு கண்ணபுரத்தை பாடியுள்ளார். தில்லை நகர் திரு சித்திரகூடம், சித்திரகூடம்ங்கிறது சிதம்பரம், அவ்வெம்பெருமான் கோவிந்தராஜனை பாடினார். இப்படி எத்தனையோ திவ்யதேசங்களை தான் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணினபடியாலேயே பெரும் பெருமை பெற்றவர். அவ்வாழ்வார் திருவடிகளை வணங்கி மேற்கொண்டு விதுரர்
திருதராஷ்டிரனுக்கு என்ன கூறி வருகிறார் என்று பார்ப்போம். இப்போது நாம் யார நண்பர்களா ஏத்துக்கணும், ஆற விரோதிகளா தள்ளுடனும். விரோத மனப்பான்மையோட வந்தா நட்பு கூடாது, தள்ளித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாரையும் நம்ம பேர்ல எடுத்து விட்டுட்டோம்னு வச்சுங்க, நம்மளால தாங்க முடியாது. யாரிடத்துலேருந்து ஒதுங்கி இருக்கணுமோ ஒதுங்கி இருக்கணும். எல்லா விரோதிகளையும் நண்பர்களை ஆக்கிக்கணுங்கிறது நடக்காது. ஒரு விஷயம் சொல்லுவா தெரியுமோ, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு இருக்கலாமே தவிர, ஏன்னா 4 பேருக்கு 400 பேருக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு பிடிக்காத இருக்கத்தான் போறது. இது உலகத்தினுடைய இயல்பு. பிடிக்காத இருக்கிறவர்கள் 4 சொல்லத்தான் போறார்கள். அவ சொல்றாளே நினைச்சு நம்ம கலங்கறதுக்கு ஆரம்பித்தோம்னால் நம்மளால அப்புறம் சமாளிக்க முடியாது. ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் 4 கிளப்பி விடுவா. அவளுடைய இன்டென்ஷனே என்ன தெரியுமோ, இதை கேட்டு கலங்கி போய் அந்த நல்ல காரியம் நின்றுடுமா, இதுதான் அவளுக்கு ஆசையே. இப்ப நம்ம அதை கேட்டுட்டு இந்த மாதிரி பொல்லாப்பெல்லாம் நமக்கு எதுக்கு சுவாமி, அதனால ஒண்ணு வேண்டாம், நம்ம பாட்டுக்கு பேசாம இருப்போம், வீட்டோட இருப்போம். இருந்தா இதை போல எல்லாரும் வெய்ய மாட்டாளே, திட்ட மாட்டாளேன்னு தோன்றது பாருங்க. அந்த கலக்கமே வரக்கூடாது. ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலோ, பெரத்தியாருக்கு உதவி பண்ணணும்னு வந்தாலோ கண்டிப்பா 4 கல்லடி விழத்தான் விழும். அந்த கல்லடியை சமாளிச்சு தான் ஆகணும். அதுக்குத்தானே பகவான் சமாளிக்கிறதுக்கு சரீரம் கொடுத்திருக்கார். என்ன ஒண்ணும், அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான உறுதியும் கொடு என்ன பெருமானிடத்தில் தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்னார் நண்பன்னா நண்பனுக்கு நன்னா நடந்துக்க முடியும். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு நல்லவனா இருக்க முடியாது. நம்ம இருக்கணும்னு நினைச்சா கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களிடத்திலே விரோதம் பாராட்டக்கூடாது, தள்ளி இருக்க வேண்டும். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்பவுமே நல்லது. ஏன்னா ரொம்ப பேரோட பழக்கம் வச்சுட்டா அவ இடத்துக்கு போகணும், போனது வந்தது, கல்யாணம் பிறந்தது, இது இத்தனைக்கு போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்போ நம்ம பகவானை தியானிக்கிறது, எப்போ புத்தகங்களை படிக்கிறது, எப்போ ஞானத்தை வளர்த்துக்கிறது, எப்போ பக்தி வளர்றது? அதனால ஓரளவுக்கு தள்ளி இருப்பது தான் எப்போதும் நலம். இது ஒன்று நான் இப்போ சொல்றேனே, நீங்க வருத்தப்பட்டுக்க வேண்டாம், அவரவர்களுக்கே இது புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப பேரோட பழக்கம் வச்சுட்டா அவ இடத்துக்கு போகணும், போனது வந்தது, கல்யாணம் பிறந்தது, இது இத்தனைக்கு போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்போ நம்ம பகவானை தியானிக்கிறது, எப்போ புத்தகங்களை படிக்கிறது, எப்போ ஞானத்தை வளர்த்துக்கிறது, எப்போ பக்தி வளர்றது? அதனால ஓரளவுக்கு தள்ளி இருப்பது தான் எப்போதும் நலம். இது ஒன்று நான் இப்போ சொல்றேனே, நீங்க வருத்தப்பட்டுக்க வேண்டாம், அவரவர்களுக்கே இது புரியும். இது ஒன்று ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டுக்க வேண்டியதே கிடையாது. தள்ளி இருந்தா நன்மை, பேச்ச குறைச்சா நன்மை, நல்லவர்களை பத்தி நினைச்சா நன்மை. இது நமக்கு தெரியாதா? ரொம்ப அடிப்படை ஃபண்டமெண்டல் இது. அதனால அது தெரிஞ்சதை நாம கடைப்பிடிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். துர்புத்திம் அகிருத பிரஜம் சன்னம் கூபத்ருணைரிவ விவர்ஜயீத மேதாவி தஸ்மின் மைத்ரி பிரணஷ்யதி. இன்னாரோட மைத்ரி, அதாவது நட்பு வளர்ந்துட்டே போகும், குறையாதுன்னு சில பேரை பத்தி சொல்லிட்டார். ஒத்த மனசு இருந்தாலோ, ஒரே மாதிரி சிந்தனை இருந்தாலோ, ஒரே மாதிரி புத்தி இருந்தாலோ, ஒரே ரகசியம் 2 பேருக்குள்ள இருந்தாலோ அந்த நட்பு வளர்ந்து கொண்டே போகும். ஒரே மனம், இங்கிருந்தது அங்கிருந்ததுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லட்டுமா? மணற்பாக்கத்து நம்பி என்று ஒரு சுவாமி இருந்தார். அவர் நேர போய் காஞ்சி தேவப்பெருமாளிடத்திலே சில அர்த்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். காஞ்சி தேவப்பெருமாள் அவரை போய், இது வரைக்கும் உனக்கு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல கேட்க வேண்டிய அர்த்தங்கள்லாம் 2 ஆற்றுக்கு நடுவிலே போய் கேட்டுக்கொள் என்று சொன்னார். 2 ஆறுங்கிறது வடதிருக்காவேரி, தென்திருக்காவேரி. இந்த 2 காவேரிக்கு நடு இருக்கிற ஸ்ரீரங்கம். தேவப்பெருமாள் சொல்லி அனுப்புறார். ஸ்ரீரங்கத்துல சயனிச்சின்ற பெருமாள் இருக்கார். அவர் இருக்கிற ஆஸ்தானம் தான் 2 ஆற்றுக்கு நடு. அங்க போய் மேற்கொண்டு கேட்டுக்கோ. மணப்பாக்கத்தை நம்பி வந்தார். ஸ்ரீரங்கத்துல காட்டு அழைசிங்கர் சன்னதி உள்ளது. ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்துல காட்டு அழைசிங்கர் சன்னதி, ரொம்ப ஏகாந்தமான சன்னதி. நரசிம்ம பெருமான் ரொம்ப ஆச்சரியமா லக்ஷ்மி நரசிம்மனாய் காட்டு அழைசிங்கராய் பெரிய வடிவத்தோட எழுந்துள்ளிருப்பார். அங்கதான் பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் 1205 1325 வரைக்கும் வாழ்ந்தவர் பிள்ளை உலகாசிரியன். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹா என்ன அவரை பத்தின தனியன். அந்த பிள்ளை உலகாசிரியன் ரகசிய கிரந்தங்கள் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இது ரொம்ப முக்கியமான ரகசிய மந்திரம். இது ஆச்சாரியனிடத்துல போய் உபதேசம் பெற்றுண்டோம்னால் நமக்கு கிடைக்க போற பயன்களை பத்தி நான் சொல்லவே முடியாது. மற்ற எல்லாத்த பத்தி எத்தனை நேரம் வேணா பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த 3 ரகசியங்கள், 3 மந்திரம், இந்த மந்திரத்தை ஒரு ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெற்று தினப்படி ஒரு 108 தடவை அதை நம்ம சொல்றதுக்கு ஆரம்பிச்சோம். லட்சம் தடவை சொல்லலாம்.
குறைஞ்சபட்சம் சொல்றேன், 108 தடவை வாய் ஓயாம சொல்ல ஆரம்பிச்சோம், அத்தனை நன்மைகளும் நமக்கு ஏற்படும். இந்த லோகத்திலும் நன்மை, அந்த லோகத்துல பேரின்ப வாழ்வு. அந்த அர்த்தத்தை ரகசியமா சில பேர் ரொம்ப நெருக்கமானவா, விஷயம் நன்னா கேட்கக்கூடியவா, அவர்களுக்கு அந்த சுவாமி சொல்லிட்டு இருக்கார். மணப்பாக்கத்து நம்பி வந்தார், காஞ்சி தேவப்பெருமாள் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இல்லையா. மணப்பாக்கத்து நம்பி வந்தார். வந்தவர் இவா காலக்ஷேபம், இவருடைய உபன்யாசனம் நடந்துட்டு இருக்கு, ஓரமா ஒதுங்கி நின்னார். முடிஞ்ச உடனே கிட்டக்கு போனார். போய்விட்ட பிற்பாடு அவரோ நீர் என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்வி அவ்வளவுதான், அவரோ நீர் என்று கேட்டார். பிள்ளை லோகாச்சாரியர் பதில் சொல்றார், ஆம் அவரே நாம். இவர் என்ன கேட்டார், அவர் என்ன சொன்னார்? என்னமோ அவரோ நீருங்கிறார், அவரே நாம்ங்கிறார். அர்த்தம் என்ன? அந்த காஞ்சி தேவப்பெருமாள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரோ, இப்ப நீர் சொல்றதை பார்த்தா அவர் விட்ட இடத்திலேருந்து தொடர்ந்து சொல்றாப்புல இருக்கே. அவர் என்னென்ன எங்கிட்ட சொல்லியிருந்தாரோ அது விட்ட இடத்துல நீர் தொடர்ந்து சொல்றாப்புல இருக்கு. அப்ப அந்த காஞ்சி வரதராஜனே நீரா என்று இவர் கேட்கிறார். ஆம், அந்த வரதராஜனுடைய அவதாரம் தான் நாம் என்று பிள்ளை உலகாசிரியன் சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப எவ்வளவு ஒத்த கருத்துங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அங்க கேட்டுனது இங்க வந்து விஷயத்தை ஒண்ணும் பெருசா சொல்லவே இல்லை. இதுதானா அவர் தானா நீர்னா ஆம்னு சொல்றார் பாருங்க, அதுதான் ஒற்றுமை. அதற்கப்புறம் எத்தனை நன்மை வேணும்னாலும் நமக்கு ஏற்படும். இதே போல ராமானுஜர் அவர் உள்ளத்தில் சில சந்தேகங்கள் இருந்தன. அந்த சந்தேகங்களை போக்கிக்கணுங்கிறதுக்காக தேவப்பெருமாள்கிட்ட காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்கணும் என்று அவருக்கு ஆசை. ஆனா நேரம் கேட்கல. அவருக்கு அப்படி அவ்வளவு நெருக்கமோ நம்ம போய் பெருமாள்கிட்ட கேட்ட பதில் சொல்லுவாரான்னா அது அவருக்கு சந்தேகம். ஆனா திருக்கச்சி நம்பிகள் கஜேந்திரதாசர் இருந்தார். அவர் தினப்படி காஞ்சி தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம், விசிறுகிற கைங்கரியம் பண்ணுவாராம். அது மட்டும் ஆச்சரியம் இல்லை, அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளோட பேசுவார். தினப்படி இவரும் அவர்கிட்ட 4 வார்த்தை சொல்லுவார், அவரும் இவர்கிட்ட பேசுவார். அப்ப அந்த பேசுற அளவுக்கு இருக்கிறவாழ்கிட்ட தானே நம்முடைய சந்தேகத்தை கேட்டுக்கணும். இந்த ஆசையோட ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே என் உள்ளத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, நீர் போய் கொஞ்சம் தேவப்பெருமாளிடத்துல சொல்லி அந்த சந்தேகத்துக்கு பதில் வாங்கி கொடுக்குறீரா? என்ன சந்தேகம்னு இவர் சொல்லவே இல்லை. என்கிட்ட சந்தேகங்கள் இருக்கு கேட்டு சொல்றீரான்னா அவரும் என்ன சந்தேகம்னு கேட்கவே இல்லை. அவருக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருக்கு பெருமாளே கையில இருக்கார். அவர் விசிறிண்டா பெருமாள் பேசுறார். இதை விட அவருக்கு என்ன வேணும்? ராமானுஜருக்கு உதவணும், நல்லத்தை பண்ணணுங்கிறதுக்காக வரதராஜ பெருமானிடத்துல போய் அன்னைக்கு விசிறுகிற தனி பணி முடிந்தது. முடிந்த உடனே தயங்கி தயங்கி நின்னார். என்ன திருக்கச்சி நம்பிகளே, ஏதோ கேட்கணும் போல நிற்கிறீரே, ஏதானு கேட்கணுமா? கேளும் என்றார் தேவப்பெருமாள். ஆம், நம்ம ராமானுஜன் இளையாழ்வாருடைய உள்ளத்துல ஏதோ சில ஐயங்கள்லாம் இருக்கான், அதைத்தான் உங்ககிட்ட கேட்டுன்னு வர சொன்னார். அதுக்கு பதில் சொல்றீரான்னா என்ன சந்தேகம்னு இவர் சொல்லலே. ஆனா தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள் அருளி செய்தார். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சார்ய சமாச்சயா. இன்னொரு 6 வார்த்தை. இதுதான் அவர் உள்ளத்துல இருந்த 6 சந்தேகங்கள். அதை ஒரு நாள் சமயம் வாய்க்கும் போது அந்த 6 என்னங்கிறதே அவசியம் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த வார்த்தைகளெல்லாம் திருக்கச்சென்பிகள் வாய்ந்தார். நேர இளையாழ்வார் ராமானுஜரிடத்துல வந்தார். இதுதான் தேவப்பெருமாள் சொன்னார், உம்ம சந்தேகத்துக்கும் இந்த பதிலுக்கும் ஒத்து போறதா பாரும். உம்ம உள்ளத்துல என்ன ஐயம் இருக்கோ அதுவும் இதுவும் ஒத்து போறதான்னு கேட்டார். ஆம், இதே சந்தேகங்கள் தான் அடியனுக்கும். அதைத்தான் இப்ப தேவப்பெருமாள் பதிலா சொல்லியிருக்கார். என்ன கருத்துருமித்த நட்பு! ராமானுஜர் சீடர், திருக்கச்சி நம்பிகள் ஆச்சாரியன். அவர் போய் பெருமானிடத்துல கேட்கிறார். துல்லியமா இவருக்கு என்ன வேணுமோ அப்படியே காஞ்சி தேவப்பெருமாள் பதில் சொல்லிட்டார். அப்ப கருத்து ஒன்றுபட்டால்தான் சிறப்பே ஏற்படும். மனம் நினைவு ஒன்றுபடணும், நம்முடைய புத்தி ஒன்றுபடணும், ரகசியம் ஒன்றுபடணும். கிட ரகசியங்கள்ல ஒன்றுபட்டதையும் சொன்னேன் இல்லையா? இது ஒன்றுபட்டாலே கண்டிப்பா அந்த நட்பு சிறப்பாகத்தான் இருக்கும். அதைத்தான் கிழியே சாதித்தார். இப்ப நாம பார்க்க வேண்டியது புத்திம், அதாவது துர்புத்திம் அகிருத பிரஜம். துர்புத்தி யாரோ தனக்கு புத்தியே மட்டும், அகிருத பிரஜம் யாரும் ஆராய்ச்சியும் பண்ண மாட்டானோ. ஒன்றும் ஒரு தரம் பார்க்கச்சேவே பளிச்சுன்னு புரிஞ்சுடணும், கற்பூர மூளைங்கிற மூலியம் அந்த மாதிரி இருக்கணும். இல்லை சுமாராக இருந்ததுன்னா 4 தரம் மெதுவாக யோசித்து யோசிச்சு இதுதான் சரி என்று முடிவெடுக்கிறதா இருக்கணும். இந்த 2மே இல்லாதவனோட நண்பனாவே இருக்காதுன்னு விட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்றும் ஒரு தரம் பார்க்கச்சேவே பளிச்சுன்னு புரிஞ்சுடணும், கற்பூர மூளைங்கிற மூலியம் அந்த மாதிரி இருக்கணும். இல்லை சுமாராக இருந்ததுன்னா 4 தரம் மெதுவாக
யோசிச்சு இதுதான் சரி என்று முடிவெடுக்கிறதா இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாதவனோட நண்பனாவே இருக்காதுன்னு விட்டார். இன்னொன்று சொல்றது உண்டு, தனக்காகவும் தெரியாது, புறத்தியாரும் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டார். அதை போல இருக்கிறவாளோட நம்ம நட்பே வச்சுக்க முடியாது. அதை போலத்தான் இது மற்றொன்று. ஒன்றும் புத்தி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும், நன்னா உடனே பிடிச்சிக்கிறதா இருக்கணும், அவனை வச்சுக்கலாம். வேண்டாம் சுவாமி எல்லாருக்கும் அப்படியே ஐக்கியூ ஹையாக இருக்கணுமான்னு அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நிதானமாக அலசி ஆராய்ஞ்சு இப்படி முடிவெடுத்து முன்னேறுவோன்னு சொல்கிற நிதானம், விவேகம், பகுத்தறிவு நன்னா இருக்கணும் இல்லையா? ஆராய்ச்சி பண்ணித்தான் முடிவெடுக்கணும் இருக்கணுமே. இந்த ரெண்டில் ஏதானும் ஒன்று இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னால் அவனோட சேராதே. சன்னம் கூப்பம் திருணகிரிவ விவர்ஜயீத மேதாவி தஸ்மின் மைத்ரி பிரணஷ்யதி. இது ஒதுங்கி போனோம். ஒரு இடத்துல பள்ளம் வெட்டி பாழுங்கணம் இருக்கு, அதுக்கு மேலே நிறைய இலை தழை போட்டு மூடி இருக்கு. அதை பார்க்கச்சேவே ஒதுங்கி போடுவோம் பாருங்க, அதுக்கிட்ட காலே வைக்க மாட்டோம். அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு ஒதுங்குறோம் இல்லையோ? அதை போல இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து ஒதுங்கிடு, அவர்களோட சேராதேன்னு சொன்னார். இது இன்று பார்த்து கொண்டோம்.